ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போகும். அதனால் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்ணிடுங்க. சரி, 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து ஒன்றுமே இல்லைங்க. சரியா, முதல் ப்ரோமோ கூட இன்னும் வரல. அவங்க பயங்கரமாக சண்டை போட்டது அப்படிங்கிறது கானா வினோத்தனும் நம்ம திவாகரும். அது மட்டும் இல்லாமல் ஆதிரை அவர்களுடைய முதல் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. ஸோ அதை பற்றி சும்மா லைட்டாக பேசுவோம். ஏன்னா பெரிய இம்பாக்ட் இல்லை. ஆதிரை பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் வச்சுருந்தா நல்ல இம்பாக்டில் போயிருப்பாங்க. பட் அவங்க இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்வதி திருப்பியும் சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விக்ரம் பார்வதியோட கான்வர்சேஷன், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. மற்றபடி ரொம்ப பெருசாலாம் இன்றைக்கி லைவில் இல்லை. ஸோ காலிலேருந்து அப்படி கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். அஃபிஷியல் ஓட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஸ்டேட்டஸ், என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறத பற்றி தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்கல்ல, ஆதிரை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஜாக்லின் கிட்ட நினைக்கிறேன். நம்ம பிக் பாஸ் வந்தாங்களா 8ல். ஸோ அவங்க ஓப்பனாக கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ஒருத்தவங்க பண்ணாத ஒரு கண்டென்ட் உள்ளே பண்ணால் வெளியே போயிடுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஏன் பண்ணீங்க? அதனால தான் உங்களுக்கு வெளியேற்றுறதுக்கு காரணம்னவொடனே, இல்லைங்க நான் உள்ளே இருக்க மிக்சரை விட பல மிக்சர் உள்ளே இருக்காங்க, அவ்வளோ நான் நல்லா தான் கேம் ஆடினேன். பட் நான் மக்கள் என்னை புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். மற்றபடி நான் என்னோடய கேமை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னமும் தற்கொலை தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதிரை. ஏன்னா எஃப்ஜே தான் டைட்டில் இன்னும் சொல்கிறாங்க. மிக்சர் கலையரசனா, விஷபாட்டில் பார்த்தீங்கன்னா கமுருதினா, நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பார்வதியா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் எஃப்ஜே டைட்டில் வின்னர் அப்படிங்கிறப்ப என்னடா அது ஓட்ஸே இல்லையே அப்படி டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ ஊதுமா, அதுக்காக வெளியே போய் ஊதாது அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு எண்ணம். மக்கள் புரிஞ்சிக்கலன்னு கிடையாது. மக்கள் உங்களோட விளையாட்டை ஆதரிக்கல, அவ்வளோதான். நீங்கள் விளையாடின ஆட்டம் பிடிக்கல. வாரம் இருந்த ஆதிரை ஜாக்லின் சொல்கிறாங்க, வாரம் இருந்த ஆதிரை வேறு லெவலில் இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்குறாங்க. அப்படி இருந்து ஆதிரைக்கு பார்த்தீங்கன்னா பெப்பேன்னு முடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஆதிரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் தவறை உணராமல் இன்னும் எஃப்ஜேக்கு சொம்படித்து கொண்டிருக்கும் ஆதிரைக்கு இன்னும் எத்தனை பிக் பாஸ் போனாலும் சரி முதல் வாரத்தில் விரட்டி அடிக்கப்படுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இன்னமும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க நல்ல பிளேயர் அப்படின்ட்டு. நல்ல பிளேயர் தான், பட் எஃப்ஜேவுடைய அந்த இது புரியலை. பூர்ணிமாவும் நிக்சன் கூட சேர்ந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பூர்ணிமா வச்சு 15 லட்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்க அதை விட கேவலம் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ பிக் பாஸில் கண்டிப்பாக நல்லா விளையாண்டாதான் உள்ள. ஓகே. அடுத்து காலைல திவாகர் ஆரம்பிச்சிட்டார். முன்னாடி நின்று அடி நடிப்பு அரைக்கேன், சாப்பாடு இல்லை, இது ஸ்கிரிப்டட் இல்லை, நாங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம், பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்றோம், ஒரு வெஞ்சனம் இல்லை, அதாவது வெஞ்சனம்னா பொரியல் கூட்டு பொரியல் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கர புலம்பல். அடுத்து நம்ம புலம்பல் பிரவீன் ராஜ், வினோத், கமருதீன் ஐயோ என்னை காப்பாற்றுங்க சாவடிக்கிறான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு கண்டென்ட். அப்புறம் விக்ரமும் நம்ம பாரதியும் பேசினாங்க. அது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் தான். விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் நான், இல்லை நீ இது கிடையாது, நீ இன்னும் பல ரூபங்கள் வச்சுருக்கேன்றாங்க பார்வதி. இல்லை இவ்வளோ தான் அப்படின்னா, நீ அதே மாதிரி கோவத்தை ஏன் எப்படி காட்டுற, கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே அப்படின்றாரு. எனக்கு என்ன, யார்கிட்ட போய் சொல்கிறாரு பாருங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்ட்டு. எனக்கு தெரிலடா எது இதுக்கு ஸ்கிரிப்ட், ஆனால் என்னை விட உனக்கு ஸ்பேஸ் வரும், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்றாரு. இல்லையோ ஐயோ அப்படின்னு பார்வதி நடிக்கிறாங்க. எனக்கு தெரியாது இது எப்படி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதாவது ஜென்ரலான ஒரு கான்வோ தான் இது. இப்படி தான் இருப்பேன், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம விளையாடணும், அக்ரெசிவாக விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்குன்னு சொன்னால், நீ எப்படி கேம் ஆடின அப்படின்றாங்க. அந்த தொப்பையை தள்ளி விட்டு தொப்பையெல்லாம் தெரிஞ்சிச்சுல நம்ம விக்ரமுக்கு, டாஸ்க் ஆடினார் இல்லைங்க, அது அக்ரெசிவாக தான் ஆடினேன். அப்போ மட்டும் நீ அக்ரெசிவாக ஆடுற, அப்போ நீ நியாயமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னோடனே, அது டாஸ்க் அப்படின்றாரு. அதே மாதிரி தான் நான், என்னுடைய பேட்டர்ன் இது தான். கோவம்லாம் இருக்கிற இடத்துல நான் கோவத்தை காட்டுவேன். அதுக்காக கோவம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேமை கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணு அப்படிலாம் எப்படி பண்ண முடியும்? வர்றது நான் காட்ட தான் ஆகும். நீ மெயின்டைன் பண்ணுற, வேறு மாதிரி மெயின்டைன் பண்ணு, டிக்னிட்டியாக இரு, டிக்னிஃபைடாக இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்வதிக்கெலாம் புரியாது. ஆனால் இட் வாஸ் நைஸ் கான்வோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா பேசினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது, மீண்டும் மீண்டும் மாட்டிக்கிறீங்களே பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கமருதீனை எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது கமருதீன் நீங்கள் சொன்னதை நான் நியாயப்படுத்தலை, ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி இருக்கோம், நல்லா இருக்குமா பாருங்கள் அப்படின்றீங்க. திவாகர் அப்படியே பார்த்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கீங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கீங்க அப்படின்றாரு. இல்லைங்க எப்படி இருக்கும், ஓகே எல்லோரும் அப்படி தானே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கும்.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கமருதீன் கொஞ்சம் க்ளோஸாக வராரு. நீயே போய் பக்கத்தில் ஒரு பையன் மேலே படுத்த அப்படின்னா பையன் என்ன அப்படி ஒதுங்கியா போவான்? சரி வா அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அப்போ எந்த பையனையும் பொண்ணையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுனீங்க. அப்போ 2 பேரும் தான் வந்து யோக்கியம் கிடையாது. நீ மட்டும் என்ன யோக்கியம் திடீர்னு அன்வான்டடா டச் பண்ணுறான்னு சொல்லிட்டு சீனா போடுறீங்க பார்வதி. இது சரியில்லை பார்வதி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கமருதீன் இந்த இடத்துல நியாயப்படுத்தலை. பட் கமருதீன் மட்டும் தவறு அப்படிங்கிறது சித்தரிக்கிறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. பார்வதியும் தவறு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இந்த கிளிப்பில் அப்படி தான் இருக்குது. பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சாஞ்சு உட்காந்தா பின்ன எல்லாம் எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.